டேய் எனக்கு அழகு இல்லையா? நீ அழுவாதம்மா, நீ அழுவாதடா. 4 நாளா எங்கம்மா போயிருந்த? நீ அழுவாதம்மா. என்னடா பண்ற? என்ன பண்ற? ஏன்டா எனக்கு அழகு இல்லையா? இல்லையா? எனக்கு திறமை இல்லையா? இல்லையா? அந்த மாதிரி ஒரு கை பாவனை. எனக்கு அழகு இல்லையா? இல்லையா? திறமை இல்ல. அதோ நீ அம்மா கிட்ட நிப்பா. என்னை பார்த்து ஒரு பொம்பளையே தெரியலடா. ஐயோ பொம்பளையா? ஆமா. கம்பெனில யாரும் சேர்த்துக்கிறாங்க. வரும்போது எவ்வளவு அழகா சுடிதார் பண்ணுவான்னு கேட்டு பாரு. பாத்து பேண்ட் சட்டியா சுடிதார் மேல போட்டு அப்படியே புது மாப்பிள்ள மாதிரி வந்து அப்படியே ஏன்டா வரக்கூடாது அழகா? கல்யாணம் ஆகி 4 நாள் ஆண்கள் அப்படி பாக்குறாங்க, புரியுதா? ஆமாம்மா. பாருடா, எனக்கு அழகு இல்லையா, திறமை இல்லையா, தொழில் இல்லையா, என்னடா இல்ல? என்னம்மா ஆச்சு? என்ன பார்த்தா வாழின்னு சொல்ல மாட்டேன், மனசு கஷ்டம். நீ அழுவாதம்மா. நீ அழுத நான் சொல்றேன். நீ அழுத சில்லுன்னு நீ அழும்போது அவனுக்கு அப்படியே எப்படியா எனக்கு அழுக வருது. ஐயோ அதை சொல்லுடே செல்லம். நீங்க பாருடா, அச்சு கைடிக்குச்சுமா. என்ன கடிச்சியா? பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்கடா. ஆமாம்மா. தேவையான இன்னத்துக்கு ஒரிஜினல் மேலே நடிக்கிறா. அவ அடிக்கிறது ஒண்ணு பாருடா, அவள ஒரே ஒரு வார்த்தை அவளை ஐயோ நீ தொடாதே அண்ணின்னு பத்திரவா போவாள் வாடா அப்படி சொல்லு. அவளை அண்ணின்னு சொல்ல நான் சொல்ல வைக்கிறேன். நீ உட்காருமா. உட்காருண்டா, உட்காருன்னு சொல்லு. உட்காருமா. தெய்வம் ஒரு மரியாதை தெய்வம் 3 நாளா நல்லா கொடுத்தாங்க உங்களுக்கு. அவன் என்னதான் ஒரு தேவையான ஒரு எடுத்து காட்டு. யாரு கடை சொல்றேன்? யாரடா? யார கடை சொல்றேன்? எக்ஸாம்பிள். அவன் என்னதான் ஒரு தேவையான இருந்தாலும் உன்ன தொட்டு தாலி கட்டிட்டான். உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்னையே கேளு. என்ன வேணும் நீ என்னையே கேளு. நான் சொல்ற மாதிரி சொல்லு, சீக்கிரமா சொல்லிடலாம். அவன் சுத்த கேட்க மாட்டான். நான் சொல்ற மாதிரி சொல்லு. பேரு நான் சொல்றது நல்லா காது கேட்குது இல்ல? காது கேட்குதா இல்லையா? மண்ணி சொல்ல எப்படி வாய பழக்கிற பத்தியா? அந்த மாதிரி சொல்லணும் சத்தமா. சோறு நல்லா செனாருல சொல்றடா பையா. எல்லாம் போட்டு வெளுத்து வாங்குற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வண்டி கலப்புக்கிட்டீங்கன்னா துண்டு வந்துடுறேன். சொல்லு. இன் இன் நீ பண்ணி ஒண்ணுமே சொல்லியவா? யார ஒதுக்கணும்? அப்படி இல்லம்மா. வச்சு மரியாதை உனக்கு வாடா. ஒரு ஆம்பளை போக கூட அடிச்சு அப்படியாது. ஆடா மான கட்ட பையன் மதுட்ட கோலம் வந்த பையன் மாமா டேய் எப்படி எப்படியா
மட்டும் மேலே ஏத்தாது. அடிச்சு எப்படியால? அடிக்கிறது எப்படியா? ஒழுங்கா தான் அடியாண்டி. என்னடா அடிக்கணும்? என்ன அடிக்கணும்? ஒரு சொல்லி காமிக்கிறேன் நான் எனக்கு இல்லம்மா மரியாதை கெட்டு போடும். சரியா கொட்டி போடும். சரியா? வாய முடுறா அண்ணன் சொல்ல மாட்டாளா? நீ கேளுமா. நான் கேட்க மாட்டேன். குடு அவளுக்கு பேசி போடுறா அண்ணன். கொடுக்க முடியுமா முடியாதா? என்னடா ரத்தம் வர்ற மாதிரி திருப்பிய பாரு 3 நாளா வச்சு காலை பொழக்க வச்சுக்கிறாங்க. ஆள் நான் சரிடா சொல்ல மாட்டேன். அத மேல கிட்ட பட்டுச்சு உங்க அம்மால பல்லு கிளப்பிக்க உனக்கு. அம்மாலியா என்னடா நான் தான் கூத்தா அடிச்சு எப்படியால? புண்ணியா புண்ணியா அடிச்சுட்டான். கை வச்சா அவன் நினைச்சம்மா அவன் நினைச்சம்மா எவடா பாத்தேடிய எல்லாம் யாரோட கை போடுறீங்க? யார் மத்தா? வைக்கலாமா கைய மேல? வைக்கலாமாடா? வைக்கலாமா? எந்த பையா வைக்கலாமாடா? வாங்கிட்டு பையா, லக்காடி பையா, பொறப்பாக்கு பையா, வேமணி பையா வைக்கலாமா? உன் ரேஞ்சுனா ரேஞ்சுனாடா அம்மா லெவல் என்னடா? மாமா சொல்ல மாட்டா. யார் சம்பாதிச்சது? அவங்க அண்ணன் முட்டி போட்டு சம்பாதிச்சானா? அதெல்லாம் உன் பழக்கமா? எங்க பார்த்தேன் பாரத்துக்கு பல்பு தூக்கியே லோபலோட இருக்கிற பையன் எங்கடா பார்த்த? எப்படா சொல்ல யார் பழக்கட்டு? மணில போட்டுச்சு மணில என் காந்தி கேட்டு விடுறேன். முனையில பட்டுச்சு எங்கடான்னு கேட்டேன். சாட்டி முனை வந்து தொடையில பட்டுச்சு. தெளிவா சொல்லுடா. பாவம் குழந்தை 1 வாரமா பார்த்து வைக்கும். நாளைக்கு ஹாஸ்பிட்டல். ஆமா யாரு அக்கா? வேலை வருமா அண்ணன் தண்டி கூப்பிட்டு வந்தேன். வேனுக்கு அதை ஏன்டா பேசுவேன்? எதுக்கு பேசுவேன்? ஓட்டிங்கடா. ஆமா இல்ல கொசு ஓட்டுறா. கொசு ஓட்டுறான் கொசு. டேய் நீயா அவளை உட்கார வைட்டா. உட்காரு. இல்ல வேண்டாம் உனக்கு கீச்சு போடும். இல்ல பரவாயில்ல உட்காரு. அந்த பக்கம் போடா. சீக்கிரம் தொடரு. என்னடா சொல்லு ஓடுமா? அப்படி அவன் கூட போய் சண்டை போடாமா? ஆமாமா நீ பேச்சு சொல்றான். சொல்லுமா? சொல்ல முடியாது. அது செவிடால பார்த்து ஒரே ஒரு வார்த்தை என் உயிரை போனாலும் சொல்ல மாட்டேன். போடுறா அவளை சாத்துறா அவளை. அண்ணி சொல்றீங்களா? ஒரு வாரம் தலைவி கொடுக்குறாவோ அண்ணி சொல்றீங்க. பண்ணி சொல்லலாமா? சொல்லலாமா?
கீழே ஏன் போறீங்க எங்க போற எங்கடா போற இங்க வா யார் அடிச்சன யார் அடிக்கிறா யார் அடிச்சன யார் அடிச்சன அடிக்கலாமா உள்ள என்ன கட்டலடியா உள்ள கட்டல கலிமா நான் போட்டேன் யார் அடிக்கலையா இக்கட ஒரு மாதிரி போட்டேன்டா நீ பத்தி அப்படியே ட்ரெஸ் பறந்து போறடா ஆமா தேடி வாப்பலாம் மேல போடு நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா அதெல்லாம் ஓர தள்ளுறா எடுத்து எழுதியா ஓர வைடா பாப்பா சரி வாமா அது எடுத்து மேல போடுங்க ஏங்க பாவம்மா எங்க அம்மா வச்சிட்டேன் கை புடி பாப்பா ஐயா ஜாலியா இருந்தது மாடியா ஐயோ நான் தான் பார்த்துட்டேன் அந்த பாவாடை தான் தூக்கிச்சு நாலு நாளா காத்திருந்தேன் நீ எப்ப வருவ யார கோவிந்தா என் புருஷன்டா என் வீட்டுக்கார சம்பாதிச்சது நல்ல அடிமா யார் அடி சொன்னா யார் அடிக்கிறா இல்லம்மா நச்சு சொல்லு மரியாதை இல்லாத கேவலம் நாய் ஓ நீ ஓ எப்படியா உண்மைதான் ஆமா இந்நாட்டுக்கு நான் என்னை பத்தி என்ன சொன்னாவே எப்படியா அண்ணாமா எப்படியா சொல்லலாமா சொல் டேய் நான் தாசிதான் ஆமா நான் வேசிதான் நான் எப்படியாதான் அது மட்டுமா நான் ஒண்ணாம் நம்பர் நான் ஒண்ணாம் நம்பர் மானகட்ட பண்ணேன் ஏன்டா சரிடா நீ சொல்ல மாட்டா சொல்ல மாட்டேன் ஐயோ அவ வீட்டுக்கு தான் அவன் ஜாக்கெட் உள்ள போய் விட நாயமாடா இது நாயம் துணிக்கு தானே இருந்தது உள்ள பேக் இந்த துணி கஞ்ச காணும் பார்த்தா அவன் எடுத்து காமிக்கிட்டா காமிக்கு பாடா காமிக்கு பா கை கொடு காட்டுறது வர இருவார் கை கொடு காடு கவனமா டேய் எல்லாத்தையும் வாங்கு கைடிடி வாங்குற எல்லாத்தையும் கழிச்சு அடிப்பாவி அஜத்தா பட்டி வண்ண ரோசாவா கண்கள் மூடாதா பாசம் என்னும் நீரிரைத்து ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாளு குத்தமில்ல பாவம் வந்த பூவைக்கில்ல
பன்னீர் உனக்கு என்ன ராசம் அத்தி கண்ணீர் வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூட எல்லாத்தையும் வாங்கிட்டமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அடி பீரோல வை. அடி இல்லையா வாத்தாத்துல வையா ஐயோ பீரோல. எங்க அம்மா பீரோல ஆமா பேஸ்ட் வருமா ஏய் அது மட்டுமா இவ எதுக்கு நம்மள காரணம் அடிக்கிற நினைக்கிறியா? ஒரு பொம்பளைய பிறந்தா வாய் அடக்கணும்டி. உனக்கு வாய் அடங்குதா? இந்த மாபெரும் சபையில எத்தனை வந்து அம்மா உன் அடி பேரை கீழே விட்டுட்டு இருக்குதுமா அங்க அது தச்சுக்கிற வரத்தானே நீ சொல்லி இந்த வெட்டிங் வெஸ்ட் பண்ணிருப்பேன் நீ எல்லாத்தையும் எப்படா நீ? ஆமா யார் கொடுக்குற நீ? ஏன் கொடுக்குறல்ல? இல்ல விஜயா விஜயா ஆண்டி நீ வந்து எங்க தனியா போறீங்களாமே? இல்லம்மா அதுவும் வேலை சொல்லாத. நீ தான் கரும்பு கத்து தனியா போறியம்மா அவ கூட. கரும்பு கத்துல விட்டு வரதுக்கு போனா கரும்பு கத்துல உனக்கு அவளுக்கு என்ன வேலை? அது அப்படியே அங்கதான் ரூம் இருக்குது ரூம் இருக்கும். அது ஓனர் அங்கதான் ரூம் போட்டு வச்சுக்கிறாரு. போய் சொல்லாத. நல்லா சென்னவெளி எட்டி பார்த்தனே. இந்த எட்டி பாக்குறது வேலை என்ன பண்ணிருந்தேன்? நானும் பண்ணிருந்தோம் குடிச்சு நின்று பார்த்தேன். அதெல்லாம் உன் வேலை தானே. என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? குனிஞ்சு வேலை செஞ்சு தரையை கிளீன் பண்ணன்னு சொன்னேன். அத பெருக்கி நின்றனே குஞ்சினே. அதான் சொன்னேன். நீ என்ன தப்பா அப்படி தெளிவா சொல்றீ தேவையால. ஐயோ குனிஞ்சு என் வேலை தான் பெருக்கு சொல்றது என் வேலை தான்டா. ஆமாம்மா இதுல என்ன தவறு? அது மட்டுமா நீங்க பாருடி இந்த மாபெரும் சபையில எத்தனை வந்து கொண்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு இல்லாத சரி உனக்கு எங்கிட்ட வந்துச்சு. ஆமா கட்டி கட்டினீங்க போட கட்டி எவன் பார்க்க போறேன்? எவனடி பார்க்க போறேன்? விட்டுட்டமா எல்லாத்தையும் வாங்கிட்டேன். என் நாட்டுல இருக்கணும் ஏண்டி இருக்கணும் இருக்கக்கூடாதுடா அவன். ஓ ஏய் ஓ அவ அப்படியே போனா அப்படியே எடுத்துட்டு வா தாத்தா. தரப்பா எடுத்துட்டு வா குட்டி. போச்சு ஜோடி இந்தம்மா 20 ரூபாயா? தட்டு ஏன் தட்டாங்க மேல இருக்குடா போடுற கீழே. ஏய் எடுத்தேன். ஆடி ஏறி என்ன பாத்து கடப்பா. என்ன பொத்து பொத்துன்னு சவுண்ட் துணிங்க தானே கேட்கும். எடுத்துட்டு போகும் வெச்சுன்னு வந்துக்கிறேன் நானும். என்னோட சேர்க்கையாச்சு. ஆமா அதில் வெச்சுன்னு வந்துக்கிறேன். சரிதான் வேற என்ன இருக்கு ஏனியா என் வீட்டுல வந்து கேட்டு பாடுறாடே. கேட்டா சொல்லுவாங்க வந்து கேட்டு பாரு. சொல்லுவாங்க சுருளூர்ல காலை வச்சுன்னா அப்பவே சொல்லுவாங்க. வீட்டுல வந்து யாரு கேட்கணும்? பாயம் போடுறேன். வீட்டு அம்மாவை கேட்டு வர இருங்க. வீட்டு அம்மா எங்க அம்மா தான் இருக்காங்க. வீட்டுல யாரும் இருக்காங்க? வீட்டு அம்மானா அவங்க கிடையாது. என்னடா பேசுற? என்னடா பேசுற? போடி தேடியா எப்படியா? ஏய் தேய்மா தேவதை அப்பா போங்க தூபந்த நானும் ஒண்ணுமே புரியல. என்ன பார்த்தா உனக்கு எப்பறா இருக்குது? தேவடியா மாதிரியா எப்படியா? நான் ஆம்பள இல்ல தேவடியா பாயம் போடுறா. பாயலை இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். ஏய் போடி அம்மா தக்காளத்தி என்கிட்ட ஒரு ஆணவர் இருந்தா அந்த மாபெரும் என்ன பத்தி பேசிருப்பேன். அது மட்டுமா எதுக்கு தெரியுமா இது? இப்படியே தெரு தெருவா வீதி வீதியா இவ பிச்சை எடுக்கிறேன். அது மட்டுமா இந்த ஊர்ல இருக்கிற சக்கரம் யாருன்னா இந்த பொறம்போக்கு பொண்ணுக்கு பாவம் பார்த்து 5 10 போட்டீங்க மரியாதை கெட்டு போடும்.
எவ்வளவு போடக்கூடாது காலைல கட்டி 6 மணி ஏறி ஏறி வேலை அப்படியே பிடிக்கிட்டேன். அது மட்டும் குழந்தை தண்ணி வராதுலயே இந்த ஆண்கள்லாம் யாராச்சும் போட்டீங்கன்னா காலையில 12 மணிக்கு ஒயின்சா பாசல நின்றுவேன், அப்படியே இஸ்து மூட்டுவேன். சரியா? யாரும் போடாதீங்க. ஏட்டடா கேட்டு தானே சொன்னேன். ஏன்டா பல்ல என்னமோ தெரியல குழந்தைங்க பாப்போது. இந்த சக்கரத்துக்கு யாரும் 5 10 போடக்கூடாது. போட்டினா கூட பண்ண மாட்டீங்க. நாட்டுக்கு போட்டியே ஒரு நாட்டுக்கு இளவரசினான். அந்த பாவி என்னுடைய கருத்தில் போட்டி கொடுத்து நான் வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டும் என்று இருக்கின்றாளே. அம்மா, என்னை 10 மாதத்தை வந்து பெற்றெடுத்த தாயே. அம்மா, எந்த உலகத்தில் நீ உயிரோடு இருந்திருந்தால் நீ பெற்றெடுத்த மகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா தாயே? அம்மா, என்னுடைய வாழ்க்கையை இப்படி எழுந்து விட்டது தாயே. அம்மா, 10 மாசம் என்ன பெற்று கிடத்தே. அம்மா, அம்மா, 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்தே. அம்மா, ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து கொத்தி வளர்த்தே. அம்மா, அன்னைக்கு முன்னாடி பாசத்துக்கு முன்னாடி எறும்பு அண்டாமே தூக்கு தும்பு சேராமே தொப்பு கொடி அழுத்தெடுத்தே. அம்மா, கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலுக்கொரு ஊற்றி வளர்த்த. அம்மா, அன்னைக்கு முன்னாடி பாசத்துக்கு முன்னாடி ஆள் காட்டி விரல் பிடிச்சி ஆட்கள் கொடுத்தே. ஆள் காட்டி விரலை பிடிச்சி அக்கண்ணா சொல்லி கொடுத்தேன். ஆள் காட்டி விரல் பிடிச்சி அக்கங்க சொல்லி கொடுத்தேன். அன்னாரத்தில குடிச்சி மெல்ல சொல்லி கொடுத்தேன். களவட்டி நகவெடுத்து ராஜத்தை பச்சி கொடுத்தேன். மறு சேர்த்து வச்சு ஒன்று வாங்கி கொடுத்தேன். கொண்ட நேரம்
பாவி நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும், வாழக்கூடாது. அதோ தெரிகிறது மலவச்சி, அங்கு சென்று என்னுடைய உயிரை பாடும் கலை கூடம் உள்ளது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்று அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்று அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்ன தனக்குள் வைத்திருக்கும். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்ன தனக்குள் வைத்திருக்கும். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்ன தனக்குள் வைத்திருக்கும். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, போதும் நதிகள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மரியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வணக்கம் வணக்கம் வணக்கம். புலவர்கள் பாட்டாலும், பைந்தமிழ் ஏட்டாலும், பாவலர் கூட்டாலும் சிறப்போடு விளங்குவது நம்முடைய அருந்தமிழ் நாடு. அப்படி நாட்டில் ஒரு பகுதியாக திகழக்கூடியதுதான் இந்த சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டில் சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் இளைய மகனாக முத்து என்ற பெயரோடு அயல்நாடு சென்றேன், பட்டங்கள் பயின்றேன். இன்று தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும், அன்பு அண்ணனை காண வேண்டும், என் ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகியை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்து கொண்டிருக்கின்றேன். எனக்காக என்னுடைய தாய் தந்தையும் என்னுடைய சகோதரரும் என் அன்பு தங்கையும் வழி மீது வழி வைத்துக் கொண்டிருப்பாங்க, பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக என்னுடைய அன்பு காதலி மாலாவை சந்திக்க வேண்டும். மாலா,
உன்னை காண வேண்டும், ஆசை வார்த்தைகள் பேச வேண்டும், கட்டி அடித்து முத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்திருக்கிறேன். இப்படி அழகு தேவதை எனக்கு துணையாக கிடைக்க உன் ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்கிறேன். இந்த சில்லற வீச மெல்லிய காற்று உன்னை பார்த்ததும் உன்னை விட்டு பிரிவரிக்க மனம் வரவில்லை. இந்த இனிமையான நேரத்தில் உன்னை பார்க்கும்போது என் மனதுக்குள் எப்படி தோன்றுக தெரியுமா கண்ணே? இந்த இனிமையான நேரத்தில் தமிழ் திரை உலகில் பேரும் புகழும் எடுத்து காலம் சென்ற ஐயா கேப்டன் எத்தனையோ ஏழை எளிய மக்களை வாழ வைத்துக் கொண்டிருந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் புகழ் என்றுமே மறையக்கூடாது என்பதற்காக உலகமெங்கும் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஐயா புரட்சி கலைஞர் கேப்டன் ஐயாவுடைய அருமையான ஒரு காதல் பாட்டு கண்ணே, இந்த இனிமையான உன்னை பார்க்கும்போது என் மனதுக்குள் எப்படி தோணும் தெரியுமா கண்ணே? முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாலாட்டு முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாலாட்டு சக்கத்தில சேல உன்னை விட்டு விட்டு போராட உள்ளத்தில நீதானே உத்தமி உன் பேதானே ஒரு நந்தவனத்தில் தானே அது உங்கள் மனம் தானே. भले भले आहा மேகந்தா நிலவ மூடுமா மனசுதா குறையுமா ஆமா மேகத்தான் நிலவை மூடுமா மவுத்துதான் குறையும் மேகந்தா நிலவ மூடுமா மனசுதா குறையுமா ஆசைப்பட்டு வந்த பாச கொடிக்கு ஆசைப்பட்டு சொந்தமாகாலும் ஆசைப்பட்டு வந்த வாசமலரே பன்னம் கலையாத ரோசாவே தாழம் பூவுல வீசும் காத்துல தேகோலே சாசூடே முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாலாட்டு भले भले காலில போட்ட மிஞ்சுதா காதுல பேசுது ஆமா காலிலே போட்ட மின்னுதான் காவியம் பேசுதே கழுத்துல போட்ட தாலிதா காவியம் பேசுது நெற்றி சுத்தியாடும் முச்சந்தாலையில் பொட்டு வைத்ததாறு நான் தானே திமரப்பூ மச்சப்படுமா பக்கத்துணையாறு நான் தானே ஆசை பேச்சில பாதி மூச்சில தேகோலே சாசூடே முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாலாட்டே வெக்கத்தில சேல உன்னை விட்டு விட்டு போராடு நீராடி ஒரு நந்தவனத்தில் தாடி அதில் மனம் நீதாடி மாலா பார்த்தனியா உன்னை பார்த்ததும் இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். ஏன்னா
என் மனசு முழுதும் நீதான் இருக்க. காதை வச்சுக்கலாம். படாக் 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 அடிக்குது. ஆமா, உனக்கு ஆசை கிடையாதா? அத்தான் எனக்கு கட்டி எடுத்து ஒரே ஒரு புத்தம் தர மாட்டாயா? எப்படி கை மூடியே வைக்கும் பொன்மாலை மையக்கும் பொன்மாலை மையக்கும் ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ பூரண நிலவோ புன்னகை மலரோ அழகினை ரசித்து அமுதத்தை குடித்து அழைக்க துடித்து ராஜாவின் பாதை ராணி பக்கம் கண்டேறி சொல்லும் கை மூடிலே வைக்கும் பொன்மாலை மயக்கும் பொன்மாலை மயக்கும் எப்படி எப்படி ஆசையில் இணைந்த காதல் கனியோ கணித தேடும் காதல் கிளியோ ராஜாவின் பார்வை ராணி பட்டம் கண்டி அடிதி சொல்லும் கை மூடி நிற்கும் பொன்மாலை மயக்கும் பொன்மாலை பார்த்தவையா இப்படி ஆடி பாடிக்கொள்ள நேரம் போவதே தெரியாது. சின்ன சிறு வயதில் அயல்நாட்டிலிருந்து அயல்நாடு வந்தோம். பட்ட படிப்பை முடித்து விட்டோம். இன்றோடு நம்முடைய கல்லூரி படிப்பே முடிந்து விட்டது. நம் தாயகம் செல்ல வேண்டும். என்னுடைய தாய் தந்திரம் எடுத்து கூறி முறப்படி பெண் கேட்டு உன்னை திருமணம் செய்து கொண்டேன். எனக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். மதி மீது விழுந்து காத்திருப்ப பரியத்தோடு ஓடி ஓடி ஆமா உள்ள வரும்போது
பத்தி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே வர வேண்டியது. என்னையா குடிபோது கும்மாளம் படிப்பு இதே வேலைத்தானா? இதை விட்டால் வேறு நாடு என்ன ஆனது? நாட்டு மக்கள் என்ன ஆனார்கள்? இதை பற்றி சிந்தனையே கிடையாது. நாட்டை பார்த்துக் கொள்ளதான் நீ இருக்கின்றாயே. இருந்தாலும் இப்போது நான் முக்கிய செய்தியோடு வந்திருக்கிறேன். என்ன முக்கிய செய்தி? வெளிநாடு சென்ற நம்ம தம்பி முத்து மூத்து பட்டப்படிப்பு முடித்து தாயகம் திரும்பி கொண்டிருக்கிறார். தகுந்த வரவேற்பு தர வேண்டும். புறப்படுகிற பொழுது நான் புறப்படுத்தமா கட்டளை என்ன வந்திருக்கிறாரு? என்ன வந்திருக்காரு? நான் போயிட்டு மீன் குழம்பு யாரு மீன் குழம்பு அந்த அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. பழைய சாதம் வண்டச்சு சாதம் வண்டு நல்லா மேல மேயணும். அதுதான் சாப்பிடுவாங்க. ஆட்டுக்கறி சமைக்க போறேன். அதுதான் சாப்பிட ஒரு ஆட்டுக்கறியா உதவியா? ஆட்டுக்கறி எனக்கு அண்ணனுக்கு வண்டச்சு சாதம் வண்டு நல்லா மேல மேயணும். அதுதான் சாப்பிடுவாரு. பின்னாடி என்ன பாட்டு இருக்குதா பாரு சாராய பாட்டுல அந்த காலி பாட்டு கொடுக்கும்போது அதை சாப்பிட்டா மோந்து பார்த்தாலுமே பிளாட் ஆயிடுவாரு ஆளு. நான் பஞ்சில் இருக்கிறேன். எனக்கு லெமன் பக்கெட் சீக்கிரம் வாங்கிடா. பாய் பாய் டாடா. இருந்தாலும் சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. அவன் தொட்டால் எனக்கு கம்பளி பிச்சு ஒத்துற மாதிரி இருக்குங்க. அவன் தொட்டால் உனக்கு இப்போது நான் உன்னை தொடுகிறேன். உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியும். சீக்கிரமா வா. தாமதம் ஆக்கி விட்டது. சீக்கிரம் வா. சொன்ன மீண்டும் மீண்டும் அடித்து விட்டு பாப்பமா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. ஆனாலும் எல்லாம் யாருக்காக? எனக்காகத்தானே. எனக்காகத்தானே. இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த நாட்டுக்கு நான் மன்னனாக வேண்டும். விடலாமா? நீ மகாராணியாக வேண்டும். இருந்தாலும் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். மோசமான பையன், படித்தவன், பண்புள்ளவன், எல்லா விஷயம் தெரிந்தவன் அவன். அவனைய விடக்கூடாது. நான் போட்ட திட்டம் அத்தனையும் வெற்றியாகி கொண்டே இருக்க வேண்டும். விடாதவன தம்பி வருவதாக இதுவரைக்கும் காணவில்லையே. பார்க்கலாம்.